பங்குச்சந்தையை பற்றி நிறைய பேர் கேள்விகள் என்ன அப்படின்னா, எனக்கு பங்குச்சந்தை ஒத்து வருமா? நான் ஜெயிக்க முடியுமா? இந்த பங்குச்சந்தையில் வந்து வெற்றியும் தோல்வியும் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் நம்ம இந்த பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, ஜெயித்தவங்க பார்த்தீங்கன்னா 20% பேர், தோற்றவங்க 80% பேர். எல்லா கேட்குற கேள்வியும் நான் எனக்கு வருமா? பணம் வருமா? பணம் வருமா? நான் என்ன பண்ண முடியும்? இந்த நிகழ்வு உதாரணத்திற்கு வந்து எனக்கு மேஷ லக்னம் போதியா? எனக்கு மேஷ லக்னம் போணுச்சுன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உதாரணமாக சுக்கிரன் வந்து சிம்மத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்குன்னா தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடாதீங்க. சார் எனக்கு ஏஎல்பி லக்கணம் ரிஷப லக்கணம் சார், எனக்கு வந்து கண்ணியில் வந்து புதன் இருக்குது, தயவு செய்து அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாதீங்க 10 வருஷத்துக்கு. சார் எனக்கு மிதுன லக்கணம் சார், எனக்கு வந்து துலாமில் சந்திரன் இருக்குது சார், எனக்கு வந்து துலாம் ராசி சார் மிதுன லக்கணத்துக்கு, தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 1,00,000 சம்பாதிப்பீங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேரில் 50 ஷேரில் 100 ஷேர் வாங்கி மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவீங்க. அடுத்தது சார் கடகலக்கணம் ஏஎல்பி சார், கடகலக்கணம் ஏஎல்பி லக்கணமாக போகும்போது சார் இதுமாரி விருச்சிகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகாது சார். சார் இல்லை சார் நான் கார்த்திகை மாதத்தில் நான் வந்து போகுது இந்த வருஷம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் உங்களுக்கு அந்த மாதம் ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது.